தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக தற்குறிகள் என்பவர்கள் யார், அதாவது ரியல் தற்குறிகள் யார் என்பது தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் டிவிக்கு கட்சிக்காரன் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்தேன். ஆரம்பத்தில் விக்கிரவாண்டி மாநாடுக்கு அப்புறமா அந்த அந்த கட்சியில் இன்ஸ்பயர் ஆகி அந்த பேச்சில் விஜய் அவர்களோட பேச்சில் இன்ஸ்பயர் ஆகி அந்த கட்சியில் இருந்தேன். அதுக்கப்புறமா சிலப்பட்ட பர்சனல் காரணங்களால் ரீசன்ஸ்னால வெளில வந்தேன். நான் ஆரம்பத்தில் நம்மளுடைய போஸ்டெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பழையதை பார்க்கும்போது விஜய் அவர்கள் புசியானந்த் அவருடைய ஃபோட்டோ வச்சு தான் மேலே போட்டுட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கி ஒரு சில பல காரணத்தினால வெளில இருக்கேன். எந்த கட்சி நபரும் கிடையாது. ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக ஒரு அட்டாக் யார் மேலேனா விஜய் அவர்கள் கட்சி மேலே. தற்குறிகள் அது விஜய் அவர்களில் கிடையாது, அந்த கட்சியில் இருக்காங்களே யங்ஸ்டர்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸை இவங்க எல்லாருமே தற்குறிகள், இது அன்எஜுகேட்டட், ஒரு எப்படி சொல்கிறது, இல்லிட்ரேட்னு சொல்லுவாங்க, நாகரிகம் இல்லாத. ஆமாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கூட்டம்ங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஆக்சுவலாக இது இந்த ட்விட்டர் போனீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே இந்த டிஎம்கே பாய்ஸ், அதாவது திமுக கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு லைக் 200 ஓபிஎஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் எழிலன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, இவங்களை தற்குறின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க ஆர்எஸ்எஸ் கிடையாது, ஆர்எஸ்எஸ் சித்தார்ந்தவங்க கிடையாது, நம்ம பிள்ளைங்க. ஸோ அந்த பிள்ளைங்க தற்குறின்னு சொல்லிட்டு அவங்கள குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அவங்கள எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு தாழ்ந்த ஜாதி மாதிரி ஒரு விதத்தில் ஒரு சர்க்காஸ்டிக்காக அவங்கள சொல்லிட்டு, அதாவது அவங்க சொல்கிற விதம் புரியுது இல்லை, சர்க்காஸ்டிக்காக அந்த நம்ம அந்த கட்சியில் இருக்கிற மக்களையும் விமர்சிக்கிறாராம். விமர்சிச்சுட்டு அந்த கட்சி இவங்களுக்கு ஏதோ எஜுகேட் பண்ணுற மாதிரி இவங்க இவங்களை இப்படி சொல்லக்கூடாது, இவங்களே நம்ம எஜுகேட் பண்ணி நம்ம கட்சிக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதே மாதிரி அதே திமுகவில் இன்னொரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர் யாருன்னா ஆர்எஸ் பாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா திமுகவோட அமைப்பு செயலாளர். கிட்டத்தட்ட 75-76 ஆண்டு கால கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியமாக கொண்டாடுறாங்கல்ல. ஸோ அந்த நீண்ட காலகட்டமாக அங்கே ஒரு அமைப்பு செயலாளராக மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறது யாருன்னா இந்த ஆர்எஸ் பாரதி. இந்த ஆர்எஸ் பாரதி அவர்களோட மகன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னன்னா லைக் அவரும் ஒரு டாக்டராக இருக்கார். லைக் லக்ஷ்மிகாந்தா, பாரி லக்ஷ்மிகாந்த்னு நினைக்கிறேன் அவரோட பேர். சாய் பாரி லக்ஷ்மிகாந்தா ஏதோ ஒரு பேருன்னு நினைக்கிறேன். தற்கொலைகளுக்கு பேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய மகன் இந்த டாக்டர், அவர் பேர் என்ன, பாரி லக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்விட்டரில் தொடர்ந்து லைக் பேசிகிட்டு இருப்பாங்களே சமூக வலைத்தளங்களில் பெண்கள் பேசுகிறது, சமூக வலைத்தளங்களை தாண்டி அரசியலில் பெண்கள் பேசுகிறதே ரொம்ப கம்மி. ரொம்ப எண்ணலாம் நீங்கள் ஸோ நான் இது டிவிகேக்காக இல்லை டிஎம்கேக்காக பிஜேபிக்காக பேசுகிறேன்ல, பெண்கள் அரசியலுக்கு வர்றது ரொம்ப கம்மி. அந்த சிச்சுவேஷன்லேயும் பெண்களை நம்ம அரசியலை நம்பி கிடையாது, அரசியலுக்குள்ளே விருப்பப்பட்டு வரக்கூடிய பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பொதுத்தளத்தில். அதை நம்ம இந்த தற்கொலை கூட்டம், திமுக தற்கொலை கூட்டம், அதாவது இந்த நபர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து லைக் சில பேர்களை குறிப்பிட்றேன். அதாவது ஷாலினி லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அதை தாண்டி டிவிக்கில் இன்னொருத்தங்க எழுதிட்டு இருப்பாங்க, சோனியா அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே என்னென்னா டிவிகே கட்சி, அதாவது அவங்க ஷாலினி அருண்குமார்ங்கிறவங்க டிவிகே கட்சி சார்ந்து இருக்காங்க. இவங்க இந்த கட்சிக்கு சார்ந்து, அதாவது ஒரு கட்சினா எப்படி இருப்பாங்க, அவங்க கட்சிக்கு சார்ந்து உள்ள கொள்கைகளை சொல்லுவாங்க, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஒரு பதிலடி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க, அப்படிங்கிற ஒரு போக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கருத்துக்கு நீங்கள் ஒரு கருத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதுனால ஓகே. இவரோட பதிவு மட்டும் பாருங்களேன். ஆக்சுவலாக அவங்க ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஆக்சுவலாக அது இந்த சாயோட ஒரு கருத்தை மட்டும் பாருங்களேன். இப்போ தான் அண்ணா நகர் ஸ்பால இருந்து வெளியே வந்தான் போல அப்படி, அதாவது புரியுதா உங்களுக்கு ஒரு விஷயம், புரியுதா என்னன்னு தெரியல. அதாவது ஸ்பாலேருந்து வெளில வந்தான்னா அவங்க மீன் பண்ணுறது வேற. அதை தாண்டி நான் அவருக்கு தான் பிறந்தேன், உங்கள் அப்பா, அதாவது நான் எப்படி இதை இது சொல்கிறேன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கொச்சத்தனமாக எழுதுறாங்க. யாருன்னா ஒரு திமுக தற்குறி ஆர்எஸ் பாரதியோட மகன். சரியா? அவர்கள் தான் கொள்கை கோட்பாடில் இப்போ உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் அவருக்கு தான் பிறந்தேன், உங்கள் அப்பன் பெயரை விடு, என் பெயரையே வெளியே சொல்ல வக்கில்லாமல் இருக்கியே, உன் கருத்து கூந்தல் எல்லாம் கொண்டு போய் ஸ்பா நடத்துகிறாலே அவகிட்ட சொல்லு, ஏதாச்சும் சர்வீஸ் கிடைக்கும் அப்படி. புரிஞ்சுதா?
அதாவது என்னன்னா, நான் வந்து இதை சைடில் இதை ட்வீட்டை போடுறேன். ஆர்எஸ் பாரதியோட மகன் வந்து எழுதி போட்டது. இவங்க வந்து அதை எழுதி போட்டாங்களே, சும்மா ரீட்வீட் பண்ணி மட்டும் கொடுக்கல. தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நபர் மேலே. போலீஸ் கிட்ட அணுகி கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ந்து பல நாட்களாக இது நடந்துட்டு இருக்கு. பிடிஆர் அவர்கள் இருந்த டைமில் இந்த அளவுக்கு இது நடக்கலை. காரணம் என்னன்னா, பிடிஆர் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சுத்தமான நபருங்கிறது. சுத்தமான நபர்னா ட்வீட்டே அவர் தான் போடுவார். இங்கே இன்னொருத்தர் ஹேண்டில் கிட்ட கொடுத்து அந்த மாதிரி கிடையாது. அட்மின்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளான ஒரு எப்படி சொல்கிறது, எஜுகேட்டட் பர்சன். ஆனால் இங்கே வந்து டிஆர்பி ராஜான்னு சொல்லிட்டு இன்னொரு தற்கொலை வந்து அங்கே உட்காந்துட்டு அந்த துறைக்கு தலைவராக இருக்கும்போது அப்போ அந்த துறை எப்படி இருக்கும்? இது எல்லாமே அவருக்கும் தெரியுது. ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரியா? நான் ஆக்சுவலாக இது எப்படி எனக்கு தெரியும்னா, இன்னைக்கு சரி ட்விட்டர் பக்கத்தில் போய் என்னதான் அரசியல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டம் உள்ளான்னு போகும்போது இவங்களுக்கு சோனியா அருண்குமாருக்கு தொடர்ந்து எல்லாருமே ரீட்வீட் பண்ணி கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க. சரி, எதிர்கட்சிகள், பிஜேபிக்காரங்க, அதிமுககாரங்க, டிவிகேக்காரங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு சாதகமாக பேசி போட்டுட்டு இருக்காங்க. என்னடா உள்ளன்னு போய் பார்த்தா இவங்க வந்து அப்யூஸ் ஆனதை எழுதி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் தொடர்ந்து இதாகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு இந்த நபர் காரணம். அதை தாண்டி என்னை இந்த அளவுக்கு கொச்சத்தனமாக எழுதி போட்டிருக்காங்க அப்படிங்க. அதெல்லாம் வாயாலே வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ட்விட்டரில் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் யாராச்சும் அதை பார்க்கணுங்கிற பட்சத்தில் இந்த நபர், அதாவது இவங்களோட ஐடிக்குள்ளே போனீங்கன்னா, சோனியா அருண்குமார்ங்கிறவங்க ஐடிக்குள்ளே போனீங்கன்னா மேலே பின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பின் பண்ணி வச்சதோட வருஷத்தை பாருங்களேன். 2023 ஜனவரி 31 பின் பண்ணி வச்சுருக்காங்க. 24, 25. அதே நபர் தானா? அதே நபர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதாவது அந்த நபரோட ஃபோட்டோ அதில் போட்டு அவங்க எழுதின எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் ஆர்டிக்கலையும் போட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்காங்க. 2023 24, 25 2 இயர்ஸ். இட்ஸ் பீன் 2 இயர்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த அளவுக்கு தொடர்ந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க. அது நான் அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு. என்னன்னா, சரி அப்போது திமுககாரன் தாவைக்காவுக்காக எழுதுகிற பெண்களை வந்து அபியூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த பக்கம் வந்து டிவிகேக்காரங்க வைஷ்ணவியை அடிக்கிறாங்கல்ல. ஆமாம், வைஷ்ணவி என்கிற ஒரு பெண்ணை வந்து இந்த அளவு அடிக்கிறாங்கல்ல. அப்போ அது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஈக்குவலாக ஆயிருச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இந்த பக்கம் அடிக்கிறது அஃபிஷியல் அடிக்கிறான். அதாவது என்னன்னா, அது எப்படி சொல்றது, ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, என்னோட ப்ரொஃபைல் ஓன் ப்ரொஃபைல்லேருந்து உங்களோட ஓன் ப்ரொஃபைல்லேருந்து இந்த பொண்ணை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா டைரக்ட் அட்டாக். ஆர்கனைஸ்டாக நீங்கள் அடிக்கிறீங்க, கண்டினியூஸாக நீங்கள் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நரேட்டிவ் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒரு நபர் தான் யாருன்னா இந்த சேகுவேரான்னு சொல்லிட்டு ஒரு புது பையன் ஒரு சுற்றிட்டு இருக்கான். ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து நாம் தமிழர் அடிச்சிட்டு இருந்தாப்புல, அதுக்கு அடுத்தது தாவைக்காவை அடிச்சிட்டு இருந்தாப்புல. இப்போ என்னன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு வியூவர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா திமுக கிட்ட போய் நினைச்சிட்டாப்புல. அங்கே வந்து அவருக்கு பே எவ்வளோன்னா ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபாய் பெண் நிறுவனத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவரும் அவரோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து, அவரோட ஒய்ஃபும் சரி 2 பேருமே, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது. அவங்களுக்கும் பசிக்கும் இல்ல, அதான் சேகுவாராவுக்கும் பசிக்கும் இல்லை. அது வந்து சேகுவாரே விட்டுட்டாரு இல்லை. ஆக்சுவலாக அந்த நபர் வந்து இவங்க 2 பேரும் அடிக்கிறாங்கல்ல, 3 லட்சம் ரூபாய் மாதம் வாங்கிட்டு இந்த பெண்மணி அடிக்கிறது, இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். ஆனால் டிவிகே காரங்க என்னன்னா அன்அஃபிஷியல் ஹேண்டில்ஸ், யாருன்னே தெரியாது. சும்மா இன்ஸ்டாகிராம்ல நீங்க போனீங்கன்னா டிவிகே சுவான்ஸ் ஒரு பர்சனில் போட்டு விஜயோட ஃபோட்டோ போட்டு ஏதோ ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஐடியா இருக்கும். ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள் அரசியல் ஆக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்லை, திமுக காரனே அரசியல் ஆக்கப்பட்டிருக்கோம். அவனே அங்கே வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ தூக்கி ப்ரொஃபைலில் வச்சிருப்பான். டிஎம்கே உடன்பரப்பு டிராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து ஒரு புலனாவி புலி மாதிரியும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பட்டம் வாங்கிட்டு வந்த மாதிரி இவனே என்னன்னா 4 தலைகளுக்கு கூட அண்ணன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு காருக்கு பின்னாடி போய் ஃபோட்டோ எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கிற தற்கொலையாக இருப்பான். அண்ணன் ஏதாவது பண்ணிட மாட்டால, அண்ணன் கூட காரில் 10 இல்லை 11 பேராக போயிடலாமா, அண்ணன் ஏதாவது செஞ்சு கொடுப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குல்ல, அந்த தற்கொலை கூட்டத்துல ஒருத்தனா இருப்பான். இவன் வந்து யார அடிக்கிறான், டிவிக்காரன் அடிக்கிறான். டிவிகள் எழுதுற, அதாவது நான் தான் யோசிச்சேன், இந்த பெண்ணை வந்து இவங்க என்னன்னா இந்த பசங்க தெரியாம என் தலைவன் விஜய் வந்து நீ வந்து இப்படி சொல்லிட்டியே, நீ வந்து கரூர் இன்சிடென்ட்டை தவறா இந்த அளவு தவறா சித்தரிச்சு வீடியோ போட்டிருக்கேன்னு ஆதங்கத்துல தான் இந்த பசங்க எல்லாரும் அடிக்கிறாங்க. ஏன்னா ஊர்ல இருக்க பசங்களுக்கு என்ன தெரியும், சரி ஓகே வைஷ்ணவி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கா, டே டேஷ் அந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறதும் இந்த மாதிரி பொண்ணை வந்து திட்டுறதும் அவன் வந்து தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாச்சுன்னா, சரி சாரிக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயந்து ஓடிடும். ஒரு கேஸ் போட்டாலே அந்த பசங்க வந்து சரி ஓகே நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது ஆர்கனைஸ்டு கிரைம். தொடர்ந்து 4 வருஷம் 5 வருஷமா ஒருத்தங்களை அட்டாக் பண்ணி பர்சனல் வெஞ்சன்ஸை நீங்கள் தீர்க்கிறது, அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு அதை தெரிஞ்சு வச்சுட்டு
என்ன வருமானம் அவங்களுக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் பொது தளத்தில் போட்டு அடித்து இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு அண்ணா நகர்னு ஒரு சென்னையில் ஒரு லொக்கேஷனை போட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது ஒரு பெண்மணி, அதாவது உண்மையிலே ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு ஆணோட பெண் வாழ்றது கஷ்டம். உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பாக. இப்போ நம்மளா இருந்தால் கூட ஏதோ ஒன்று வேலைக்கு போயோ இல்லை ஏதாவது ஒன்று போய் சம்பாரிச்சிடலாம். ஒரு பெண்ணாக இருக்கும்போது எப்படி போய் உங்களுக்கு சோர்ஸ் எப்படி நீங்கள் ஈட்ட முடியும்? ஏதோ ஒன்று அவங்க வந்து ஒரு 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 ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப் வச்சுருக்க மூலமாக அவங்க ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. அது மூலமாக இவனுங்க வந்து அது ஒரு லொக்கேஷனை போட்டு இவங்க இதை ஒரு கடை வச்சுருக்காங்கன்னு போட்டு எல்லாத்தையும் அதை வந்து வேறு மாதிரி சித்தரித்து இவங்க கொண்டு போய் அடிக்கும்போது எப்படி அது வந்து ஒரு பெண்ணை அது எப்படி இவங்க வந்து ஒரு சமூக நீதின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலை கூட்டம் சொல்லிருக்காங்கன்னு தெரியல. நேற்று கூட இது அறிவார்ந்த கூட்டம்னா அறிவில்லாத எல்லாரையும் தூக்கி உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. எங்கன்னா உதயநிதி எல்லாரும் சேர்ந்து கொள்கை உள்ள கூட்டம், அதாவது இவர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றாரு, இது கொள்கை உள்ள கூட்டம், அதாவது நாங்கள் வந்து வாரிசு அரசியல்களை எதிர்க்கிறவங்க, ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஏன் வாரிசு அரசியலை ஆதரிக்கிறோம்னா இது வந்து கொள்கை உள்ள வாரிசு அரசியலாம். எனக்கு புரியல. அதாவது உதயநிதி அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது இப்ப டிவிக்கே வந்த பிறகுதான் இவங்க கொள்கை கோட்பாடு பத்தி அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இதுவரைக்கும் வாயை பொத்திட்டு இருந்தாங்க. கொள்கைனா என்னன்னு தெரியல. அதாவது இவங்களுக்கு கொள்கைனா என்னன்னு தெரியாது. அதாவது நைட்டானா நல்ல, அதாவது நைட் எல்லாம் இல்ல, நைட் வந்து முழிச்சிட்டு இருக்காரு. அது முழிச்சிட்டு இருக்கிற டைம்ல எந்த நடிகையை ரீட்வீட் பண்றதோ, யாரை இது பண்றதோ, லைக் பண்றதோ, ஸோ அதுக்குள்ள பிலோ த பில்ட் எல்லாம் நம்ம போக வேண்டாம். பொதுத்தளத்துல வந்தது என்ன, உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஹேண்டில் வந்து ஒருத்தங்களை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீட்வீட் பண்ணது எப்படி கொண்டு போயிட்டானுங்க தெரியுமா? அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து இது வந்து சித்தரிக்கப்பட்டது, ஐடிவிங்களை அவங்க போட்டாங்க. இது வந்து உதயநிதி அவரோட ஹேண்டில் எடுத்து கீழே வந்து இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காங்க நம்ம பசங்க. இவனுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படின்னா, வெளியே இருந்து உதயநிதி அவரோட அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி உள்ளே போய் அதில் வந்து ட்வீட் ஆப்ஷனில் உள்ளே போயாச்சுன்னா தலைவர் அங்கே ட்வீட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இருக்கிற தற்கொலைகள் தான் திமுகல இருக்காங்க. அந்த தற்கொலைகளை இவங்க வந்து வாரிசு அரசியல் வந்து அது கொள்கை உள்ள வாரிசு அரசியல் தான். எனக்கு புரியல. கொள்கை உள்ள ராஜாதி ராஜன், அதாவது எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாத ஸ்பெஷல் எஸ்ஐஆர், ஸ்பெஷல் எனர்ஜி ரிவிஷன்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஓட்டுரிமை, யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களோட மூதாதையர் யார், உன்னோட ஆன்சிஸ்டர்ஸ் யார், நீ எங்கே பிறந்த, எங்கே இருந்த, உனக்கு இதுக்கு முன்னாடி வாக்குரிமை இருந்ததா, உன் வீட்டில் இத்தனை பேர் 4 பேர் இருந்திருக்காங்க, 4 பேரில் ஒருத்தங்க இறந்துட்டாங்களா, இல்லை இருக்காங்களா, இல்லை வெளியூர் போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீம் வச்சு 30 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அவகாசம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்ஐஆர்ங்கிறது மத்திய அரசாங்கத்தோட எலெக்ஷன் கமிஷனோட ஒரு திட்டம். ஆக்சுவலாக 2004 வந்து கடைசியாக அது நடந்துச்சு. 2004க்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா இவங்க வந்து இறந்துருப்பாங்கல்ல, அவங்கள ரிமூவ் பண்ணணும். புதுசா பிறந்திருப்பாங்க, ஏன்னா அது கள்ள ஓட்டா மாறி, ஆமா கள்ள ஓட்டா மாறிடும், அவங்களே ஆட் பண்ணணும். இதுல முறைகேடு என்னன்னா, ஒருவேளை அந்த இறந்தவங்களோட பேர்ல இன்னொருத்தவங்களை போட்டு 10 ஓட்டு 5 ஓட்டு ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அது எல்லா கட்சிக்காரங்களும் ஆளுங்கட்சியாருக்கும் பண்ணுவாங்க. திமுக காரன் பண்ணியிருக்கான், பிஜேபி காரன் பண்ணியிருக்கான், எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா ஓட்டு அரசியல் அவங்க அதை ஸ்டாட்டிக்ஸா பண்ணதான் செய்வாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல இங்க வந்து எஸ்ஐஆரை கேரளா அரசாங்கம் கரெக்டா பண்ணாங்க. என்னன்னா முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் நவம்பர் 4ஆம் தேதி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்னன்னா எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இவனுங்க அதுக்கடுத்து ஏன் கோர்ட்டு போகல? இங்கே வந்து 4 பேரை உட்கார வச்சு தீர்மானம் பண்ணுறேன்னு பேரில் ஒரு கையெழுத்து வாங்கி லொஸ்க்கு எல்லா கட்சியும் கூட்டு உட்கார வச்சு பண்ணுறது, அது எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்னு பாருங்களேன். அதாவது கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் வருது, ஸோ நீங்கள் அவசரமாக பண்ணுறீங்க, இதில் முறைகேடு நடந்துடும், அதனால கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கிறதுக்காக இது முறைப்படுத்தணும்னு கோர்ட்டுக்கு போனாங்க. அது மாதிரி தானே இவங்க போயிருக்கணும். எஸ்ஏஆரே வேணான்னு சொல்லி எப்படி போக முடியும்? எஸ்ஏஆர் தேவை, ஆனால் அது முறைப்படுத்தி கரெக்டான வழியில் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு. கரெக்டாக நீ வந்து எலெக்ஷன் நெருங்குற டைமில் இப்போ வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கனா அது எங்களுக்கு வந்து நெருக்கடியாக மாறும். ஸோ கரெக்டான விதத்தில் வரைமுறையோடு பண்ணுங்கிறதுனால இவன் போயிருக்கணும். சரி சார், ஒட்டு மொத்தமாக வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அது எந்த மாதிரி ஒரு தற்கொலைகள்லாம் இருக்காங்க தான் எனக்கு தெரியல. அதாவது அது ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் படி அது குறிப்பிட்ட 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ தான் இறந்தவன் யார், திருப்பி பிறந்தவன் யார், அவனை ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஓட் பேங்க் எல்லாம் கம்மியாகிறேன். ஸோ அதை வந்து பண்ணி ஆகணும். அது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம். அந்த தற்கொலை கூட்டத்தை ஆளூர் ஷானவாஸ், நான் அதை ஒரு பெரிய ஒரு ஞானின்னு நினச்சேன். அந்த ஞானி வந்து இங்கே வந்து வாரிசு அரசியலை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், ஆனால் இந்த வாரிசு அரசியலை ஆதரிக்கிறது காரணம் என்னன்னா இவங்க கொள்கை உள்ள வாரிசு அரசியல் தான்.
எனக்கு புரியல. இது வரைக்கும் திராவிடத்துக்கு அவங்க விளக்கம் சொன்னதா சரித்திரமே கிடையாது. இல்ல அதான் திராவிடம் என்னன்னு கேட்டா பாபன் யாருமே தெரியாது. ஆமா, அதாவது RSS ஓட நேரடி எதிரான சித்தாந்தம் தான் திராவிடம், இவ்வளவுதான் தெரிஞ்சது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இந்த உமாபதி ஒருத்தர் இருக்காரு, இந்த KP பாலா விஷயத்துல ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில, மூத்த பத்திரிகையாளர், நம்பகத்தன்மையை அவர் கிரியேட் பண்ணது மூலமா திமுக அவரை கையில் எடுத்துட்டாங்க. மாசம் ஒரு பேமெண்ட்டை கொடுத்து நீங்க வந்து தாவேக்காவை திட்டம் கண்டினியூஸா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துலயாச்சும் திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டி இந்த உமாபதி அவர்கள் பேசியிருக்காருன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. கண்டினியூஸாக நீங்கள் பாருங்களேன், ஆதவர்ஜனா இப்போ இடையில ஆதவர்ஜனோட ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ ஆச்சு. மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை. அந்த விஷயம் இன்னைக்கு நேற்று டாபிக் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பீகார் இஷ்யூ என்ன எப்படி கம்பேர் பண்ணுறாரு பாருங்களேன். தமிழ்நாட்டில் திராவிட அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சான். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு தவறுகளும் நடக்காதனால பீகாருக்கு இவர் போயிருக்காரு. பேமெண்ட், பெரிய பேமெண்ட் இவருக்கு. யாருக்கு? இந்த மூத்த பத்திரிகையாளர் உமாபதிக்கு. பீகாருக்கு போறாரு. பீகாருக்கு போனது மூலமா அங்க போய் இங்க பாருங்க, இப்போ சைக்கிள் ரிக்ஷால தான் இன்னும் போறாங்க. டெவலப் ஆகல, இன்னும் ரொட்டி தான் தின்னிட்டு இருக்காங்க. இங்க இன்னும் யாரும் வந்து சிவிலைஸ்ட் ஆகல. அந்த தற்கொலை கூட்டமா இருக்காங்க. 20 ஆண்டு பின்தங்கி இருக்காங்க. ஸோ பிஜேபிக்கு வாக்களிச்சிட்டோம்னா தமிழ்நாடையும் 20 ஆண்டுகள் பின்தங்கி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஒரு அறிவார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருந்தா இவர் எங்க போயிருக்கணும் தெரியுமா? கேரளாவுக்கு. ஆமா, செருப்பகலத்தை அடிச்சு விரட்டி இருப்பான். அதாவது நம்ம ஊரோட ரிசோர்சஸ் அங்க கம்மி. ஆனா அவன் சரக்க நம்பி கிடையாது. ஆமா ஆமா, அவனுக்கு டூரிசம் இருக்கு, பிசினஸ் இருக்கு. உள்ள இருக்கிறவன் எல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி பிசினஸ் மேனா இங்க உள்ளூர்ல இருந்து பெரிய முதலைகளா உட்கார்ந்துட்டு எஜுகேஷன்ல நம்மளை விட அவன் ஞானியா இருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ எங்க போயிருக்கணும்? தமிழ்நாடு, நீ இன்னொரு ஸ்டேட் கூட, நல்லா இருக்கிற ஸ்டேட் கூட தான் கம்பேர் பண்ணணும். மேலே இருக்கிறவன் இப்போதான் முன்னேறிட்டு வரான். இப்போதான் அங்கே வந்து லைக் எப்படி சொல்றது, படிப்புனா என்ன, இப்போதான் ஸ்கூல்னா என்னன்னு ஒவ்வொன்றத்தையும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி காமராஜர் அவர்கள் அந்த டைம் முதல்ல CM ஆகும்போது இங்க ஒரு கட்டமைப்பை கட்டிட்டு இருந்தாங்களோ, இப்போதான் அங்க வந்து ஒவ்வொரு கட்டமைப்பா ஒவ்வொரு தற்கொலைகளும் தலைவர்களா மாதிரி அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் தலைவர்கள் நான் சொல்லல, அவங்க வந்து ஒவ்வொரு துறையும் இப்போதான் மேம்படுத்திட்டு இருக்காங்க. டெல்லியில என்ன பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஏர் பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கனால தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் அழகாக எடுத்து போடுறாங்க. என்னன்னா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக ஒரு ஏர் கூட அந்த ஏர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே யூஸ்ஃபுல் கிடையாது. அப்போ எதுக்கு இந்த அரசாங்கம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கிறத தெளிவாக கேள்வி கேட்டு போட்டிருக்காங்க. இது கரெக்டான வாதம். ஸோ அவங்க இப்போ தான் ஒவ்வொன்றா மோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம டெவலப்டான இன்னொரு ஸ்டேட்டு கூட தான் கம்பேர் பண்ணணும். இப்போது இந்தியாவை வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறீங்கல்ல, இத்தனை ட்ரில்லியன் நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம். ஸோ ஏன் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா கூடயோ இல்லை வேறு ஏதாச்சும் தாய்லாந்து கூடயோ நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணல? இன்னொரு வளர்ந்த நாடு கூட தானே நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய கேரளா கூட போயிருந்தோம்னா எப்படி தற்கொலைத்தரமான தலைவர்கள் இங்கே இருக்காங்கிறது தெரியும். அதாவது என்னடா ரோடு அங்கே பலபலன்னு இருக்கு, அங்கேயே குண்டும் குழியும் இருக்கிற ஒரு ஊர் தான் அந்த ஊர். குண்டும் குழியும்னா எப்படி சொல்றேன்னா ஏற்றத்தாழ்வா இருக்கக்கூடிய மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கக்கூடியது. அங்கேயே அவ்வளோ கட்டமைப்பா வச்சிருக்கான், அந்த அளவு கிளீனா வச்சிருக்கான் அவனோட சொசைட்டியை. ஒரு வண்டி ஒரு ரோட்ல 80 கிலோமீட்டர் ஸ்பீட் தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போட்டு விட்டுருவான். கேரளாவுக்கு போகும்போது இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் அந்த அளவு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா 5000 10,000 20,000 ஃபைன் வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டு தற்கொலைகள் எந்த அளவுக்கு தற்கொலையாளர்கள்னா இந்த தற்கொலை அரசாங்கத்தினால தான். அதாவது கண்டினியூஸ் அட்டாக் யாருன்னா டிவிகே மேலே. ஏன்னா டிவிக்கே பொறுத்தவரை அதை செத்த பாம்பு மாதிரி, அதை அடிக்காம இருந்தாலே அது போயிடும். இவங்க வேணனே அடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக டிவிகே பொறுத்த மட்டும் அவங்க போறாங்களோ இருக்காங்களோ வாட் எவர், அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒருத்தவங்க வந்து தலைவர் நல்ல மோல்டாகி வராங்கன்னா 2026க்கு அடுத்தது அவர் நிலைக்கு போறாரு இல்லை நிலைக்காம இருக்க போறாரு, அது மக்கள் கொடுக்கக்கூடிய முடிவு. ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க, திருப்பியும் இன்னும் பயம் தீரலையா? இல்லை, கரூர் இன்சிடென்ட்ல அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கினதுக்கு அப்புறமா இப்போ அரசியல் ஏதோ பண்ணணுங்கிறதுனால விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா மோல்டாகி வந்துட்டு இருக்காரு. ஸோ அது அவங்களோட கட்சி, அவங்களோட முடிவு, அவங்க எடுக்கிற டிசிஷன். நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே, அதை நீ தற்கொலை கூட்டம்னு சொல்றியா? சரி ஓகே, நான் அது வந்து தற்கூரி கூட்டமோ எஜுகேட்டட் கூட்டமோ வாட் எவர் என்ன நல்லா இருக்கட்டும், இந்த பக்கம் நீ ஆதரிக்கிற கூட்டம் எப்படி இருக்கு? ஆமா, 200 யூபிஸ் கூட்டம் எப்படி இருக்கு? இந்த 200 ஊபிஸ் கூட்டம் எப்படி இருக்கு? அப்ப நீ எதுக்காக நான் இவனுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். எதுக்காக நான் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு வாக்களிக்கணும்?
அப்படி ஒரு ஏன்னா இவனை பொறுத்த மட்டும் எல்லாமே அன்எஜுகேட் கிடையாது, அரசியல் தெரியாத பசங்க. ஆமா, அரசியல் தெரியாத பசங்களுக்கு ஒவ்வொன்றா அடிபட்டு தான் அவன் வந்து அரசியல் தேடுதலுக்கு இப்பதான் இறங்கியிருக்கான். ஸோ அப்போ அவன் எஜுகேட் ஆவதான் அவனுக்கு தெரியும். இவங்க 70 ஆண்டுகள் அரசியல்லே 70 ஆண்டுகள் இவன் நொட்டுனதுக்கு அப்புறமாவும் இன்னும் திராவிடத்துக்கு அவனோட வீட்டு பிள்ளைங்களை பாருங்களேன், அவனோட வீட்டு பிள்ளைங்க பாருங்க, ரோட்ல போற போலீஸை கைப்பிடிச்சு இழுக்கிறது, ஒரு பெண் போலீஸை வந்து கூட்டம் நடக்கிற இடத்துல போய் அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜேம்ஸ் பாண்டா ஏதோ ஒரு பேரு ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு நைட்டு 11 மணிக்கு உனக்கு என்ன வேலை, அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு இந்த சொசைட்டி இருக்குன்னா இந்த தற்கொலை கூட்டம்னால தானே. இந்த தற்கொலை கூட்டம் அந்த அளவுக்கு ஒரு அன்செக்யூர்டா ஒரு ஏரியாவை வச்சிருக்கனால தான், ஒரு மதுபானத்தை இல்லீகலா வித்துட்டு இருக்கிற காரணத்தினால தானே அந்த இடத்துல வந்து 3 பேர் வரான். அந்த 3 நாய்கள் எதனால வந்துச்சுன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்க முடிஞ்சுதா? கேட்க முடியல. அந்த அளவுக்கு தற்கொலை கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த தற்கொலை கூட்டத்தை நாங்கள் எதனால ஆதரிக்கிறோம்னு ஷானவாஸ் அவர்கள் வந்து இது கொள்கை உள்ள வாரிசு கூட்டம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, பணத்தை வாங்கிட்டு இந்த உமாபதி அவர்கள் வந்து அவருக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகணும்னா அவர் ஒவ்வொரு சேனலில் போய் அங்கே வந்து இது ஒரு தற்கொலை கூட்டம், இது வந்து ஒரு அமாவாசை, தாவேக்கு ஒரு அமாவாசை, இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த பக்கம் எடப்பாடி வந்து ஒரு தற்கொலை தலைவர். அப்போ யார் தான் உன்னோட புரட்சியான தலைவர்? ஸ்டாலின். எனக்கு புரியல, ஸ்டாலின் வந்து புரட்சியாளர் தலைவர். அதாவது எழுதி கொடுத்ததை பிட்டு பேப்பர்ல வச்சு அழகா படிக்கிறாரு. அவர் ஜோசப் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. அதான் எனக்கு தெரியல, அவர் பின்னாடி போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஏதாச்சும் மனநிலை இதாகி பின்னாடி ஏதாவது போயிட்டாரா, டைம் டிராவல் ஆகி பின்னாடி போய் ஸ்டாலினை பார்த்துட்டா தான் தெரியல. இந்த ஸ்டாலின் சொல்றாரா இல்ல புரட்சியாளர் ஸ்டாலின் அந்த ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரா? ஸ்டாலின் சாம்ராஜ்யத்தோட விசுவாசியோ அப்படிங்கிறதுனால சரி உமாபதியை விட்டுருங்க. அது வந்து இன்னைக்கு முளைத்த காளான் மாதிரி. இப்போ வந்து கேபி பாலா விஷயத்துல ஆனால் அவர் சொன்னார், அங்கே வேலை செஞ்சிருக்கேன், இங்கே வேலை செஞ்சிருக்கேன், எங்கே தான் வேலை செஞ்சாலும் கடைசி தற்கொலையாக தானே இருக்காரு. அதனால வாட் எவர் அதை விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து ஆளு ஷானவாஸ் அவர்கள் நானும் பெரிய மதிப்பு வச்சிருந்தேன் அவர் மேலே. கடைசி அவரும் என்னன்னா இவங்களை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையற்ற கூட்டமாக போயிட்டாரு. இடையில நான் பார்த்துருந்தேன் பேரல்லின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒரு பையன் பேசிட்டு இருப்பாப்புல. ஒருத்தர் வந்து என்னன்னா, நான் எதனால திமுகவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதோட தலைவர்கள், கொள்கைகள். எந்த தலைவர் சார்ன்னு கேட்டால் உதயநிதி. ஒரு மாண்பற்ற ஒரு மாசற்ற மிகப்பெரிய தலைவர். யாருன்னா உதயநிதி. 2025 இந்த ஒரு பதிலை கேட்டு மக்கள் எனக்கு என்ன தெரியுமா புரியல. அதாவது உண்மையிலேயே ஒரு அன்குவாலிஃபைட் பர்சனை நம்ம தலைவர்னு பொது இடத்துல நம்ம சொல்லணும்னா மக்கள் எல்லாரும் அதை சொல்லியே சிரிப்பாங்கன்னு தெரிஞ்சோ சொல்லணும்னா ஒருத்தர் எதுக்கு கேவலப்படணும்? பணம் தானே. ஆமாம், துட்டு வருது, சரி நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் பவுடர் போட்டு இவர் தான் நம்ம தலைவர் சொல்லிட்டு மக்களை சொல்லிடுவோம். பணம் இருந்தால் பிணமும் வாய்ப்பழக்கம்னு. ஸோ கடைசியில் பணமோ பிணமோ வாட் எவர், ஆளுங்கட்சிக்கிட்ட பணம் நல்லா மக்களோட பணத்தை சூறையாடி வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னாலும் ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணுறதுக்காக யார் அடிக்கணுனாலும், பெண்களை அடிக்கணுனாலும், யாரை எதிராக பேசணுனாலும், இவங்களை ஒன்றும் இல்லாத தற்கொலை தலைவர்களை ப்ரொமோட் பண்ணணுனாலும் பணத்தை இறக்கி பல வாடகை வாய்களை விலைக்கு வாங்கி பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும், எந்தெந்த வாடகை வாய்கள்கிட்ட நம்ம மாட்டிடக்கூடாது, இவங்களோட சித்தாந்தத்தை யாரோட எடுத்துக்கணும் அப்படின்னு. நம்ம பெரிய பெரிய நல்ல தலைவர்கள் பேச்சாளர்கள்னு தெரிஞ்சுக்கிட்ட நபர்களே கடைசியில் என்ன தற்கொலை கூட்டங்களுக்கு பின்னாடி போகும்போது அது நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிற முடியும்னு எனக்கு தெரில. நான் அதுக்காக வந்து எதிர்கட்சிகள் எல்லாரும் மிகப்பெரிய எஜுகேட்டட் காமராஜர்கள்லாம் நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு விதத்தில் 5 வருஷத்துக்கு ஆட்சி மாற்றம் இருக்கணும். ஆட்சி மாற்றம் இருந்தால் தான் அது ஒரு ஆணவம் இல்லாத ஒரு ஆட்சியாக, மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நம்ம சரி ஓகே தோற்றுருவோம். ஸோ அதனால் மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. இவனுங்க வந்து இலவசம்னு இப்போ வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. சாப்பாட்டுக்கு நாங்கள் இலவசம் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு நாங்கள் இப்போ அதாவது 4.5 ஆண்டுகள் பிள்ளைங்களோட சாப்பாட்டு பசி இவங்களுக்கு தெரியலையாம். 4.5 ஆண்டுகள் பிள்ளைங்களுக்கு பஸ் வசதி இருக்கான்னு இவங்களுக்கு தெரியலையாம். 4.5 ஆண்டுகள் பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 கொடுக்கணும்னு இவங்களுக்கு தெரியலையாம். நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதாவது நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அடிமையாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே என்னென்னா கடைசி வரைக்கும் இவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, வீட்டில் இருக்கிற படிக்க போகிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, அது என்னென்னா கடைசி வரைக்கும் ஒரு சமுதாயத்தை இவங்களோட இலவசத்தை வாங்கி. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ஒரு விஷயத்த பண்ணாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. ஆமாம், அந்த லேப்டாப் கொடுக்கறது மூலமாக அவன் எஜுகேட் ஆனான். அது யூஸ்ஃபுல்லான விஷயம். படித்தது மூலமாக அவன் வந்து அது நான் எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ சொந்தத்தில் ஒரு அண்ணன் எல்லாம் என்னென்னா அந்த லேப்டாப் வச்சு தான் படித்து அவன் அதுக்கடுத்து ஐடி கம்பெனிக்கு போய் இன்றைக்கி வந்து டிசிஎஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி பலரோட குடும்பத்தில் பலரோட வாழ்க்கையை மாற்றின விஷயம் வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த இந்த மடிக்கணினி. சைக்கிள்
இலவச சைக்கிள் எதுக்குன்னா ஸ்கூலுக்கு நீ போறியா, நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஏதாவது தடஞ்சலாக இருக்கா, பஸ்ஸுக்காரன் வந்து நிப்பாட்டாமல் போகிறானா, நீ சைக்கிள் கொடுக்குறது, இலவச சைக்கிள் கொடுத்தாங்க, அவ்வளோ வசதிகள் கொடுத்தாங்க. இது வந்து அடிமையாக பண்ணுறதுக்காக கிடையாது, அன்எஜுகேட்டடாக மாற்றுறதுக்காக கிடையாது, எவால்வ் ஆகுது. தற்கூரி கூட்டமாக இருக்கிற, அதாவது அன்எஜுகேட்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை, எஜுகேட்டட் ஈவன் நம்மளும் தெரிலனா ஒன்றும் தெரிலனா தற்கூரிகள் தானே. ஆமாம். ஸோ அன்எஜுகேட்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அதோட முறைகளை பாலத்தை கட்டி கொடுக்குறாங்க. அவன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான். திமுக அரசாங்கம் வந்தாங்க, ஒட்டுமொத்தமாக கட் பண்ணி விட்டாங்க. இப்போ ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா நாங்கள் கொடுக்க போகிறோம் என்னையே கொடுத்தாங்க. சரி ஓகே, லேப்டாப்பை கட் பண்ணி விட்டாங்க, சைக்கிளை கட் பண்ணி விட்டாங்க. அம்மா உணவு எத்தனை பேரோட பசியை போக்கிறது தெரியுமா? அந்த அம்மா உணவகத்தை கிட்டத்தட்ட பாதி இயங்கிட்டே இல்லை. அதுனா அம்மா உணவகம் நஷ்டத்தில் போகிறனால நாங்கள் பூட்டிட்டோம் அப்படின்னு. யார்? சென்னையோட மேயர் பிரியா அவர்கள். அது வந்து நஷ்டத்தில் என்ன பிஸ்னஸாக நடத்திட்டு இருக்க? அதாவது டாஸ்மாக் லாபம் கிடைக்குன்னு அதை ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் மக்களோட பசியை போக்குற இந்த அம்மா உணவகம் வந்து லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு மூடுறாங்களா? யார் சொல்கிறாங்கன்னா இந்த தற்குறி கூட்டமான நோக்கம் இல்லாத அரசாங்கம், நோக்கமும் கொள்கையற்ற ஒரு கூட்டம், கொள்கையெல்லாம் பேரில் எழுதி வச்சிருக்காங்க பேப்பரில். அந்த கூட்டத்தில் இருந்தது ஒரு மேயர் பிரியா அவர்கள். ஸோ அவங்க எல்லாம் இப்படி தற்கூரிகளாக இருக்கும்போது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி யார் உமாபதி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவரோட இந்த கேபி பாலா விஷயத்தை எல்லாரும் நம்பி அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்து அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் இப்போ ஆமாசாமி போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆளு ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி அவரோட பையனாக இருந்தாலும் சரி, அந்த ஒட்டுமொத்த ஐடி விங்காக இருந்தாலும் சரி, திமுக ஐடி விங் வந்து அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நபர்களும் சேகுவாரை போன்ற நபர்களா தாண்டி இந்த ஒவ்வொரு நபர்களும் எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ, ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமாக ஒருத்தவங்க வந்து எப்படி அட்டாக் பண்ண முடியுமா? இவங்களை மட்டும் கிடையாது, பல பெண்கள் இயங்கிட்டு இருக்கிற பெண்களை வந்து இந்த மாதிரி தான் இவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் நடந்தும் அவங்க கண்டுகொள்ளாமல் இருக்காங்கன்னா ஆளுங்கட்சியோட சில பிஸ்கட்ஸுக்கு வந்து அவங்க வந்து சுவையை சுவைச்சிட்டாங்க. ஸோ சுவைச்சது மூலமாக ஆளுங்கட்சி வந்து காவல்துறை வந்து மறுபடியும் சுவைக்காமல் இருக்கிறதுக்காக தேர்தலுக்காக ஆச்சும் பெண்களுக்காக ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தற்கொலை கூட்டங்களுக்கு ஏமாந்து மக்கள் வாக்களிக்காமல் நல்ல ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசாட்சியை, ஒரு கூட்டணி அரசாங்கம் அமையறதுக்காக, ஒரு நல்ல அரசாட்சி அமையணுங்கிறதுக்காக மக்கள் நல்ல ஒரு பட்டனில் போய் வாக்களிப்பீங்கன்னு நம்பி நல்ல ஒரு தற்கொலை இல்லாத நல்ல அரசாட்சியை உருவாக்கிங்கன்னு கொண்டு வரீங்கன்னு நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.